அப்பாடா! 6 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் இந்தியன் 2 படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியன் 2 இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம் பூஜை போட்டு ஆரம்பிச்சதுலேருந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துட்டே இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிரேன் விழுந்து 3 பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் லைக்காகவும் சங்கருக்கும் முட்டிக்கிச்சு. அந்த பக்கம் பார்த்தா கமலுக்கும் சங்கரும் முட்டிக்கிச்சு. அதுக்கடுத்து அந்த படம் ட்ராப் பண்ணி ஹிந்தியில் அன்னியன் படத்தை எடுக்க போனார். அவர் பிடிச்சி அதில் கேஸ் போட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்து நல்லா வலுக்கட்டாயமாக இந்த படத்தை எடுக்க வச்சுருக்காங்க. 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சாங்க. எனக்கு சிகரெட் அடிக்க பழக்கம் கிடையாது. அந்த பழக்கம் இருக்கிற மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போய் நான் தம் அடிச்சுட்டு வந்திருப்பேன். அவ்வளோ டிப்ரெஸிங்காக இருக்குது. நான் ரொம்ப ஹைப்பில் இருந்தேன் இந்த படம் பார்க்கணுன்னு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணலன்னு தான் சொல்லணும். லிட்டரலாக இந்த வீடியோவில் நான் புலம்பு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க கதை என்னென்னு பார்த்துருவோம். கதையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. அதே கதையை தான் ரிப்பீட்டாக எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் இந்த கதையை அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ ரியலாக பண்ணியிருந்தாங்க. அதே கதையை இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபெயில் ஆகிட்டு தான் சொல்லணும். சரி, பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்துருவோம். இந்த படத்தில் பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன பட்டுதுன்னு எனக்கு ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான். எல்லாமே பர்ஃபெக்ட் கேஸ்டிங் தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் எல்லாருமே சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. நடிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஆக்டரை குறை வைக்கலன்னு தான் சொல்லணும். கமல் சார் எப்பேற்பட்ட ஆக்டரு. செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா சித்தார்த் வந்து கமல் சாரே பீட் பண்ணிட்டாருன்னு சொல்லணும் ஆக்டிங்கில். 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. டெஃபினட்டாக சொல்லணும்னா சித்தார்த்தோட ஆக்டிங்லேயே இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அடுத்து யார் பற்றி தான் சொல்லணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டெஃபினட்டாக கமல் சார் தான். அவரோட ஆக்டிங் ஸ்கில்லை பற்றி நான் தான் சொல்லி தெரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹோல் படத்துலையும் அவர் தான் தாங்குறாருங்க. அந்த வயசுலேயும் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அதுக்கு மேலேயே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேரும் தாண்டி விவேக் சார், மனோபாலா சார், நெடுமுடி வேட்டு சார், இவங்க கேரக்டர் கூட நல்லாவே இருந்துச்சு. இவங்களில் நான் நல்லா ரசித்து பார்த்த கேரக்டர் விவேக் சார் தான். விண்டேஜ் விவேக் சார் கண் முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்க்ரீன் டைம் கம்மி தான், ஆனால் வர சீனில் செம்மையாக காமெடி பண்ணி நம்மளை ஹைப் ஏற்றிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு கமல் சாரும் விவேக் சாரும் நடிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் இவங்க 2 பேரும் காம்பினேஷன் பார்த்ததுனால ஒரு ஃப்ரெஷ்ஷான காமெடி தெரிஞ்சுதுங்க. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கமல் சார் வெற்றி கலாய்ப்பார், விவேக் சார் அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கடுத்து படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரவிவர்மன் தான் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி இந்த வருஷம் வந்த படங்கள்லேயே சினிமாட்டோகிராஃபி பெஸ்ட்டுன்னா இந்த படம் தான் சொல்லுவேன். கேமரா ஒர்க்கு சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்ல போங்கோபாட் கேமராலாம் யூஸ் பண்ணி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கமல் சார் வர இன்ட்ரோ ஷாட்லலாம் சூப்பராக பண்ணியிருந்தாரு கேமராமேன். அதுக்கடுத்து இந்த படத்தோட ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டே விஎஃப்எக்ஸ் தான். படத்தில் விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணல, விஎஃப்எக்ஸில் தான் படமே இருக்குது. சங்கர் சார் படத்தில் கதை இருக்குமோ இல்லையோ, ஆனால் விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருக்கும். ஓவராலாக இந்த படம் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான படமாக வந்திருக்கு. அதுக்கடுத்து படத்தில் வர சர்க்காசம் டைலாக்ஸு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எலான் மஸ்க்கு, முகேஷ் அம்பானி, விஜய் மல்லையா, அதானி, இந்த மாதிரி ரியல் லைஃப் கேரக்டரை வச்சு செம்மையாக கலாய்ச்சி வச்சுருப்பாங்க. அது கான்செப்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கடுத்து படத்தில் வர நாஸ்டால்ஜிக் மூமெண்ட்டு, இதுக்கு முன்னாடி வந்த சங்கர் சார் படத்தில் இருந்து வர சீன்ஸோட டைலாக்ஸு ரெஃபரன்சஸ்லாம் நிறையவே படத்தில் ஹெவியாகவே இருக்கும். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, போடா பண்ணி அந்த டைலாக இருக்கட்டும். சிவாஜி படத்துலேருந்து ஒரு சின்ன கிளிப்பு வரும், அதில் ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, அந்த டைலாக்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி அவர் படத்தில் வர டைலாக்ஸ் எல்லாம் நிறையாவே இந்த படத்தில் இருக்கும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். படம் 3 மணி நேரம் ஓடுது. இன்டர்வல் வரத்துக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ரெஸ்ட் ரூம் போலான்னு ஏஞ்சி பார்த்தா பாத்ரூம் போகிறதுக்கு கூட ஏஞ்சி வரமாட்டா யாருமே. நானும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன். என்னடா படம் நல்லா இருக்கான்னு எல்லாம் உட்காந்துக்கிறாங்கன்னு நினச்சி பார்த்துருந்தா நல்லா டார்ச் வச்சு உத்து பார்த்தா தான் தெரியுது எல்லாம் தூங்கி நிற்கிறாங்கன்னு. அவ்வளோ லேக் இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளேயில். நான்லாம் ரொம்ப பொறுமைசாலிங்க. லேக் ஜாஸ்தியாகிற படத்துலலாம் நான் பொறுமையாகவே உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா ஹாலிவுட் படம் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் அது எப்படி இருக்கும்னு. குறிப்பாக குவென்டின் டாரண்டினோ படங்கள்லாம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லேக் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த படம் என்னையே பொறுமை இழக்க வச்சிச்சு. விஎஃப்எக்ஸுக்கு போட்ட மெனக்கெடல் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் போட்டிருந்தா வச்சு ஓரளவுக்காச்சும் உட்காந்து பார்க்க முடியும். கமல் சார் படத்தோட ப்ரொமோஷன்லேயே நம்மளை வான் பண்ணார். அவரே இன்டர்வியூஸில் சொன்னது தான். அவரே இந்தியன் 2 விட இந்தியன் 3க்கு தான் ஹைப்பாக இருக்குன்னு சொன்னார். அப்போயே நம்ம உஷாராக இருக்கணும். இப்போ வந்து நம்ம புலம்பினுக்கிறோம். இன்னொன்று படம் முழுக்க எனக்கு உறுத்திட்டு இருந்தது கமல் சாரோட ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தான். அவர் ஸ்க்ரீனில் வர ஒரு சீன்லேயும் மேக்கப் சரியாக பொருந்தாத மாதிரி தாங்க இருக்கும். ஒரு சில இடத்துல இவர் தாத்தாவா ஆயாவான்னு கூட கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அந்தளவுக்கு ஒஸ்ட்டான மேக்கப் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து படத்தோட மியூசிக் தான். நான் இந்த ரிவ்யூ போகிறதுக்கு காரணமே இந்த மியூசிக் பற்றி ரோஸ் பண்ணுன்றதுக்காக தான். இந்தியாவிலே ஹையஸ்ட் பெய்டு மியூசிக் டைரக்டராக இருக்கார் அனிருத். அவருக்கு வரது எல்லாம் பெரிய ஹீரோஸ் படங்கிறதுனாலேயே இந்த படமும் சைன் பண்ணியிருக்காரு. கொடுத்த காசுக்கு ஒழுங்காக மியூசிக் படம் கேட்டால் கிடையாது. ஒன்றும் இல்லாத படத்துக்கே 10 ரூபாய்க்கு கூ சொன்னால் 100 ரூபாய்க்கு கூவி விற்பார். இவருக்கு 100 ரூபா கொடுத்து நல்லா கத்தி பாட்டு பாட சொன்னால் 10 ரூபாய்க்கு கூட ஒருத்தர் இல்லாத பாட்டை தான் போட்டு வச்சிருக்காருங்க. இவர் போட்ட மியூசிக் படத்தில் எதுவுமே நல்லாவே இல்லைன்னு தான் சொல்லணும். அது தெரிஞ்ச சங்கர் என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஏஆர் ரஹ்மான் போட்ட மியூசிக் தான்
நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. அது இந்த சுச்சுவேஷனுக்கும் நல்லா செட் ஆயிருக்கு, இந்த படத்துக்கும் செட் ஆயிருக்காது. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். இந்தியன் தாத்தா படத்தில் லஞ்சம் வாங்குறவங்க கொள்றாருல, எதனால லஞ்சம் வாங்குறாங்க? கடமையை ஒழுங்காக செய்யாததுனால தானே. இந்த தாத்தாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவே வரும்போது முதல்ல அனிருத் தான் குத்தணுங்க. வாங்கின சம்பளத்துக்கு கடமையை ஒழுங்காக செய்யலைங்க அனிருத். முதல்ல இவரை தான் போடணும். இதுக்கு முன்னாடி சங்கர் எடுத்த ஐ படமாக இருக்கட்டும், 2.0 படமாக இருக்கட்டும், அவரோட ஓன் ரேட்டிங்கில் தான் வந்தது. ரெண்டுமே ஆவரேஜான படங்கள் தான். குறிப்பாக ஐ பற்றி சொல்லணும்னா அது ஓடுனதுக்கு காரணமே சாங்ஸ் அண்ட் விஷுவல்ஸுக்காக தான். ஐ படமும் இந்த இந்தியன் 2 விட ஜாஸ்தியாக தான் இருக்கும் டியூரேஷன். அந்த படம் எங்கேஜிங்காக இருந்ததுக்கு காரணம் நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே தான், வித்தியாசமாக பண்ணியிருப்பாரு. அந்த ஐ படத்தைய லீனியராக எடிட் பண்ணி காமிச்சிருந்தா செம்ம மொக்கையாக இருந்திருக்கும். நான் லீனியராக அந்த ஸ்கிரிப்டை மாற்றினதுனால தான் அந்த படம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இந்தியன் 2லேயே என்ன பண்ணியிருந்துருக்கணும் ஸ்க்ரீன் பிளேயில், அந்த எஃபர்ட்டே போடாமல் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தில் தோணுன லேக் என்னென்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தாத்தா கொலை பண்ணுற சீன்லாம் டக்கு டக்குன்னு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆனாலுமே இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அப்படி கிடையாது. கொலை பண்ணுற சீன் வந்துச்சுன்னா அதுக்கு 1/2 மணி நேரம் ஓட்டுறாங்க. கொலை பண்ண வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? கொலை தானே பண்ணணும். பேசிக்கிட்டே இருக்காங்க 1/4 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு. இன்டர்வல் பிளாக்ல பண்ணுற கொலை மட்டும் தான் ஓரளவு நல்லா இருந்துச்சு, டீசெண்டாகவே இருந்துச்சு. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. மற்ற எல்லா கொலையும் ஒஸ்ட்டு தாங்க. இதை தாண்டி கிளைமேக்ஸில் பண்ணாமல் பாருங்க, அங்கே தாங்க எனக்கு காண்டாயிட்டேன். ரவுடிஸ்லாம் தாத்தாவை பிடிச்சி அடிக்க போகும்போது எல்லாருமே சட்டையை கழுத்துவாங்க, தாத்தாவும் சட்டையை கழுத்துவார். இவங்களெல்லாம் 6 பேக் பாடி இருக்கும்போது தாத்தா மூச்சு இழுப்பாரு பாருங்க, 6 பேக் பாடி வந்துருமாமா. அங்கே ரொம்ப காண்டாயிட்டாங்க நாங்கள். ஓகே கைஸ், இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க, ஒப்பீனியன் கமெண்ட் சொல்லுங்கள். பை கைஸ்.